அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகநிலைகள் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேலை என்பது 10/4/2024 முதல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்களுக்குள் நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் நேரமாக எந்தெந்த தருணங்கள் அமைய போகின்றன என்று பார்க்கும்போது, நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 3 கிரகநிலைகளின் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் பல தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகி உள்ளது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம், 6இல் சூரியன் உச்சம், 7இல் சந்திரனின் உச்சம் என 5, 6, 7 ஆகிய இடங்கள் வலுப்படுவதால் பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கிறது. நவ கிரகங்களின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது, சுக்கிரன், சூரியன், சந்திரன் ஆகிய 3 கிரகநிலைகள் உச்சத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் 10 முதல் அடுத்த 7 நாட்கள் வரை ஏப்ரல் மாதத்தில் நிகழக்கூடிய கிரகங்களின் உச்சம் என்பது பல்வேறு வகையில மாறுதலை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது நிச்சயமாக நல்ல செய்தி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் நடைபெற உள்ளன. 3 கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் இந்த வாரம் என்பது எதிர்பார்த்தபடி நல்ல செய்திகளை இனிமையாக பெறுவதற்கான யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த நேரமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக 3 கிரகநிலைகள் உச்சம் பெறக்கூடிய இந்த வாரம் உறுதிப்படுத்துகிறது. எனவே ஏப்ரல் 10 முதல் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலிமையாக மீன ராசியில் தனது உச்ச ராசியில் சுக்கிரன் இந்த வாரம் முழுவதுமே உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். சுக்கிரனுடைய உச்சம் என்பது பல்வேறு வகையில எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுக்கிரன் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பொருளாதார ரீதியான பல சிக்கல்கள் தீரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தியும் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. பொதுவாகவே அரசியல் மற்றும் கலைத்துறையின் நாயகனாக பார்க்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை என்பது எதிர்பார்த்தபடியே மக்கள் மத்தியில் செல்வாக்கும் பெயர் புகழ் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த 2 துறைகளிலும் மிகவும் பிரகாசமாக உள்ளது என்பதை உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி மிகவும் அற்புதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வாரத்தில் மீனம், மேஷம் மற்றும் ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிகளில் சஞ்சரிக்க போகிறார். மேலும் குறிப்பாக 12ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை தனது உச்ச ராசியான ரிஷப ராசியில் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. சந்திரனுடைய உச்சம் என்பது எடுத்த காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது. மிக விரைவாகவும் துரிதமாகவும் அனைத்து விதமான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவராக பார்க்கக்கூடியவர் சந்திரன். அப்படிப்பட்டவர் வளர்பிறை சந்திரனாக உச்சம் பெறுகிறாருங்க. இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே வளர்பிறை சந்திரனின் உச்சம் என்பது வாழ்வில் பல்வகையான நல்ல பல வழிகளையும் சந்தர்ப்பங்கள் உருவாகக்கூடிய ஒரு சாதகம் நிறைந்த அமைப்பாகவும் மாறுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அதே போன்று முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக தனது உச்ச ராசியான மேசராசியில் ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். சூரியன் உச்சம் பெறுவது என்பது அனைத்து விதமான பணிகளிலும் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதோடு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி வெகுவளவில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் கிடைப்பதற்கான யோகம் அற்புதமாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இப்படி 3 கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் பல அற்புதமான நன்மைகள் உண்டு. அதிலும் குறிப்பாக சுகாதிபதியாக மனித வாழ்வுல செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கிரனும், ஆளுமை அதிகாரத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய சூரியனும், மனோகாரகனாக இருக்கக்கூடிய சந்திரனும் அனைத்தையும் சரியான முறையில கணைத்து செயல்படுவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இப்படி 3 தனித்திறமை பெற்ற கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரம் என்பது நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி மிகவும் அற்புதமாக அனைத்து விதமான பணிகளிலும் கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. மற்ற கிரகநிலைகளின் அமைப்பையும் ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுபகிரகமான குரு தனது
நட்பு ராசியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார். மிக விரைவில் குரு ரிஷப ராசிக்குள் நுழைய இருக்கிறாருங்க. எனவே இந்த இறுதி நேரத்தில் நல்ல பலன்களை நிச்சயமாக அள்ளி கொடுப்பார். ஏனென்றால் அது நட்பு கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் மிக கடைசி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் 99% மேல் கடந்து விட்டதால் துரிதமாக அனைத்து விதமான பணிகளிலும் நன்மையை நிச்சயமாக அள்ளி கொடுப்பார். பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உட்பட சிறப்பான முன்னேற்றம் பெறுவதற்கான யோகம் உண்டு. மனக்கவலை தீரக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பார். சனி மிக வலுவாக தனது ஆட்சி வீடாக பார்க்கக்கூடிய கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பது தொழில்துறை வியாபார துறையில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. கும்பராசியில் குடமாய் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அளவிற்கு வல்லமை பெருந்திய ஒரு ஆற்றல் மிக்க அமைப்பில் சஞ்சரிக்கிறார் சனி. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட அவருடன் செவ்வாய் இணைந்திருப்பதால் சில அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் செவ்வாய் தனது சஞ்சார தூரத்தில் 50% மேல் கடந்து விட்டதால் இனி வரக்கூடிய தருணங்கள்ல சனி மற்றும் செவ்வாயின் இணைவால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகியுள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக மீன ராசியிலும் மோட்சக்காரகரான கேது கன்னி ராசியிலும் சஞ்சரிக்கின்றன. இரு கிரக நிலைகளின் வீரியமும் குறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுவதால் இந்த இரண்டு கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் நிச்சயமாக வாழ்வில் விட்டு விலகி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான யோகம் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள். புதன் நீச்சமும் வக்ரமும் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. எனவே உணர்ச்சி வசப்பட வேண்டாம். எந்த பணியாக இருந்தாலும் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை வித்யாகரகராக இருக்கக்கூடிய புதன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இந்த வாரத்தில் இருக்க 3 கிரகநிலைகள் மிக வலுவாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது நிச்சயமாக எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்லாது குடும்பம், உத்தியோகம், தொழில் சார்ந்த பணிகள் எப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு 99% மேல் கடந்து விட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ருணரோக சத்துருஸ்தானத்தில் மிக வலுவாக சூரியன் 14ஆம் தேதியிலிருந்து உச்சம் பெறுகிறார். எனவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் அடியோடு விலகுவதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளது. திட்டமிட்ட பணிகள்ல அசூர வளர்ச்சி பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு மற்றும் சூரியனின் இணைவு மிகவும் அபரிவிதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7இல் சந்திரனின் உச்சம் வளர்பிறை சந்திரனின் உச்சமாக இருப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செவிகளில் எட்டுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை சந்திரன் உறுதிப்படுத்துகிறார். பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5இல் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது பல்வேறு வகையில அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை பெற்று தருகின்றன. தொழில்துறை, வியாபாரத்துறை உட்பட அனைத்திலும் அதிரடியான மாற்றங்களையும் சிறப்பான முன்னேற்றத்தையும் பெற்று தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது இந்த வேளையில் ராகு 5இலும் லாபஸ்தானத்தில் கேதுவும் இருப்பது சிறப்பான முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் பல காரியங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய இடர்பாடுகளை விளக்கக்கூடிய வாய்ப்பையும் மிக சிறப்பாக உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறை ரீதியான உங்களது சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை தேடித்தரும். அதில் ஏற்படக்கூடிய தடைகள், தாமதங்கள் தகர்ந்தோடும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. மிக வலுவாக சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சனி சஞ்சரிக்கிறார். அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியும் சஞ்சரிக்கிறாருங்க. முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதி 80% மேல் சுகஸ்தானத்தை கடந்திருப்பதால் இனி வரக்கூடிய தருணங்கள்ல சனி செவ்வாயின் இணைவால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. ஆனால் சற்று கவனத்துடன் இருங்க. ஏனென்றால் சுகஸ்தானம் என்பதால் சின்ன தொல்லைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சிறு கவன குறைவு கூட மிக பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான சூழல் உண்டு என்பதை தெளிவாக சனி செவ்வாயின் இணைவு உறுதிப்படுத்துகிறது. எனவே விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் சனி மற்றும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக செயல்பட வேண்டிய ஒரு தருணமாகவும் உள்ளது. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கிரன், குரு ஆகிய 2 கிரகநிலைகளும் வலுவாக சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்த்த நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும். திருமணம், உத்தரபாக்கியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் மிக சிறப்பாக கிடைக்கும்.
கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சுபிச்சமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும்.